தேவன் நினைத்தருளப்பட்டால் அந்த வீட்டுக்குள்ளே காற்று வந்தது. இப்பொழுது ஆதியாகமம் புஸ்தகம் 30வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசித்தால், தேவன் ராகேலை நினைத்தருளினார். இதில் ராகேலை நினைத்தருளினார். அவளுக்கு தேவன் செவி கொடுத்து அவள் கர்ப்பந்தடிக்கும்படி செய்தார். இது ரொம்ப அழகான ஒரு பெண்மணி ராகேல். ஆமாம், பார்த்த உடனே யாக்கோபு அவளுக்கு முத்தமிட்டு விடுகிறான். 2 பெண் இருக்கா, லேயாள், ராகேல். லாபானுடைய குமார்த்திங்க. யாக்கோபுக்கு தாய் மாமன் மகள்க, முறை பொண்ணுங்க. பார்த்து இதுதான் ராகேல், இது லாபானுடைய குமார்த்திகளை தெரிந்த உடனே லேயாளை கண்டுகளை ராகேலை பார்த்த உடனே முத்தமிட்டுருவோம். அழகுக்கு அழகு, ஒரு நல்ல தேவனுடைய தரிசனம் பெற்ற மனுஷன் அவனோடு இணைக்கப்படுகிறதுக்கு ஒரு நல்ல இருதயம், நல்ல ஒரு பாங்கான ஒரு நல்ல துணை யாக்கோபு ராகேலுக்கு. ராகேலால் தான் லாபான் வீட்டிலே இவன் இருக்க சம்மதிக்கிறான். அந்த பெண்ணினுடைய அழகு, அந்த பெண், அதாவது என்ன சொல்ல வரேன்னா, அந்த பெண் ஒரு குறைவும் இல்லாத ஒரு பெண்ணுன்னு சொல்ல வரேன். அழகு என்று சொல்லுகிறது குறையற்ற ஒரு ஜீவியம், மணவாளனை கிட்டே கொண்டு வருகிற ஜீவியம். என்ன, தகப்பனுடைய வீட்டுக்கு வேலை செய்கிற அந்த அழகாக இருந்தாலும் தகப்பனுடைய ஆடுகளை மேய்க்கிறதுலே லேயாளோடு கூட இவளும் காணப்படுகிறாள். சில பேர் அழகாக இருந்தால் கடைக்கு போகுதுங்க பசங்க, அனுப்பவும் மாட்டாங்க. அதில் பல சிக்கல் இருக்கும். அந்த காலத்துலலாம் கல்லூரிக்கு அனுப்ப மாட்டாங்க. 11ஆம் கிளாஸ் படிச்சோன்னா போதும், அதுவே பெரிய விஷயம்ன்றுவாங்க. அழகே அந்த பெண்ணுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாத தடையை கொண்டு வந்தது ஒரு காலத்தில். நான் என்ன சொல்ல வருகிறேன், கிறிஸ்துவின் மனவாட்டி நீ, உனக்கு ஒரு குறைவும் இல்லை, பூர்ணம் இருக்கிறது. உன்னை தேடி மணவாளன் வருகிறான், மணவாளன் உனக்காகவே நிற்கிறார். ஆனால் வாழ்க்கையில் பார்த்தா ஜபத்துக்கு செவி கொடுக்கப்படவில்லை. சராசரியாய் அசிங்கமாக இருக்கிற அந்த பெண்மணி, அப்படி தானே சொல்லப்பட, கூச்ச பார்வை கொண்ட லேயாளுக்கு குழந்தை பிறந்தெடுத்து ராகேலுக்கு குழந்தை பிறக்கல. லேயாளுக்கு ராகேலினால யாக்கோபிடத்தில் லேயாளுக்கு ஒரு வாழ்க்கை கிடைத்தது. இவன் நினச்சி அவனை கல்யாணம் வச்சுட்டாங்க, அது வேறு விஷயம், ஆள் மாறாட்டம். ஆனால் லேயாள் எப்பொழுதோ நிர்மூலமாக வேண்டியவன். ஆனால் ராகேலுடைய அழகிற்காக அவளை ஏற்றுக்கொள்ளுகிறான் யாக்கோப். பரவாயில்ல, இவளுக்காக வேலை சரி, அவளுக்காக ராகேலை அடையாமல் நான் போவதில்லை. ஆனால் அப்படிப்பட்ட ராகேலுக்கு சர்வசாதாரணமாய் வரக்கூடிய சர்வசாதாரணமான ஒரு ஆசீர்வாதம் திருமணமான ஒன்றும் வரல. இவளுக்காக போராட்டம் அதிகம். ராகேல் கனி கொடுக்கவில்லை, கர்ப்பத்தின் கனி அவளுக்கு அருளப்படவில்லை, தேவனால் அருளப்படவில்லை.